நியூட்ரான்னா என்னன்றதையும், அது எப்போ, எப்படி, யாரால கண்டறியப்பட்டதுன்றதையும் பார்க்கலாம். நியூட்ரான் ஆனது ஒரு துணை அணு துகள், சப் அட்டாமிக் பார்ட்டிகல். இது அணுக்களை உருவாக்கக்கூடிய 3 அடிப்படை துகள்கள்ல ஒண்ணு. அதாவது காணக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே மிகச்சிறிய அணுக்கள்னால் ஆனது. அந்த மிகச்சிறிய அணுக்கள் ஒவ்வொன்றுமே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்ற 3 அடிப்படை துகள்கள்னால் ஆனது. அந்த 3 அடிப்படை துகள்கள்ல ஒன்று தான் நியூட்ரான். இதுல எலக்ட்ரிக் சார்ஜ் கிடையாது, இதனாலேயே இது நியூட்ரல். மேலும் நியூட்ரான் ஆனது அணுக்களினுடைய கட்டமைப்பு மற்றும் பண்புகளை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்களித்து வருது. அதாவது ஆட்டம்ஸோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மைன் பண்ணுறதுல நியூட்ரானோடைய பங்களிப்பு மிக அவசியமானது. இப்போ இந்த நியூட்ரான் எப்போ, எப்படி, யாரால் கண்டறியப்பட்டதுன்றதை பார்க்கலாம். 1808ஆம் ஆண்டு ஜான் டால்டன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட் அண்ட் பிசிசிஸ்ட் அட்டாமிக் தியரியை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவர் காணக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே மிகச்சிறிய அணுக்கள்னால் ஆனது அப்படின்னும், அந்த அணுக்களை பிரிக்க முடியாது, அதாவது அணுக்கள் பிரிக்க முடியாதது, இன்டிவிசிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போ உதாரணமாக ஒரு பாறை இருக்குது அப்படின்னா, அந்த பாறையை உடைச்சா அது சின்ன சின்ன கற்களாக மாறும். அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன கற்களை உடைச்சா அது வந்து மண்ணாக மாறும். அதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து உடைச்சா அது வந்து தூசியாக மாறும், அணுக்களாக மாறும். ஸோ அணுக்கள், அதுக்கப்புறம் வந்து தூசி, மண், அதே மாதிரி கல், அதுக்கப்புறம் பாறை, அதே மாதிரி அனைத்து நிறைய பாறைகள் சேர்ந்தால் அது பெரிய மலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாறையை உடைச்சா கல், கல்லை உடைச்சா மண், மண்ணை உடைச்சா தூசி, இந்த மாதிரி வந்து இந்த அணு கடைசி, இந்த அணுவை வந்து இந்த ஆட்டம் தான் வந்து அட்லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆட்டமை தாண்டி ஒன்றுமே கிடையாது. ஆட்டம் வந்து பிரிக்க முடியாதது, இன்டிவிசிபிள் அப்படின்றது தான் ஜான் டால்டனுடைய கருத்தாக இருந்தது. இந்த ஒரு அட்டாமிக் தியரியானது அடுத்த பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. இந்த நிலையில தான் 1897ஆம் ஆண்டு ஏப்ரல் 30 அன்னைக்கு ஜே தாம்சன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பிசிசிஸ்ட் வந்து எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கலை கண்டறிஞ்சாங்க. அதாவது எலக்ட்ரான் ஆனது ஒரு எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட துகள். இது வந்து ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல். ஸோ அதை அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அது நாள் வரைக்கும் ஆட்டம் தான் அட்லாஸ்ட் அப்படின்னு அறியப்பட்டு வந்த நிலையில் ஆட்டமை விட சின்னதாக எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு ஜே தாம்சன் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட ஒரு துகள் அப்படின்னும் அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ எலக்ட்ரான் அப்படின்ற சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் முதல் முறையாக 1897 ஏப்ரல் 30 அன்னைக்கு கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1917ஆம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு நியூசிலாந்து பிசிசிஸ்ட் வந்து பண்ணாங்க. அதை அவர் வந்து இங்கிலாண்டோடைய கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய கேவண்டிஷ் லேபரட்டரியில் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணதன் மூலமாக அவர் வந்து புரோட்டான் அப்படின்ற பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கலை கண்டறிஞ்சாங்க. அதாவது புரோட்டான் ஆனது நேர்மறை மின்னூட்டம் கொண்ட ஒரு துகள். இதுவுமே வந்து ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் தான், துணை அணு துகள் தான். எப்படி எலக்ட்ரான் வந்து அணுக்களில் இருக்கக்கூடிய ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிக்கலோ, அதே மாதிரியே ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் புரோட்டான். இது 1917 பண்ணப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக கண்டறியப்பட்டது. பின்னர் 1919, 1920 இந்த காலகட்டத்தில் எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட்னால் வெளியிடப்பட்டது. மேலும் அவர் வந்து புரோட்டான் வந்து அணுவினுடைய மையத்தில், நியூக்ளியஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எலக்ட்ரான் வந்து புரோட்டானை ஆர்பிட் பண்ணுது, சுற்றி வருது அப்படின்றதையும் அவர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 1920 இந்த காலகட்டத்துக்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான் இந்த 2 துணை அணு துகள்கள், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டறியப்பட்டிருந்தது. இதுக்கப்புறமா அந்த 1920ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய மீட்டிங்கில் எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்தாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அணுவில் புரோட்டான், எலக்ட்ரான் இது 2 மட்டும் கிடையாது, வேற ஏதோ ஒரு நியூட்ரலான இன்னொரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்றத எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் வந்து சொன்னாங்க. எதனாலன்னா, அந்த காலகட்டத்தில் இப்போ வந்து ஒரு அணு இருக்குன்னா அதில் புரோட்டானும் இருக்குது, எலக்ட்ரானும் இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த புரோட்டான், எலக்ட்ரான் அவைகளினுடைய எண்ணிக்கையை வச்சு அதனுடைய நிறைய அளவிட்டு பார்த்தா அது வந்து அதிகமாக இருந்தது. அதாவது புரோட்டான், எலக்ட்ரான் சேர்ந்ததை விட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நிறை வந்து அதிகமாக இருந்தது. அதை வச்சு தான் அப்போ புரோட்டான், இந்த எலக்ட்ரான் மட்டும் இல்லாமல் வேற ஏதோ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பார்ட்டிக்கலும் இருக்கக்கூடும் அப்படின்னு எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் வந்து சொன்னாங்க. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து
புரோட்டான் வந்து ஒரு 1 கிலோ ஒரு பால் அப்படின்னு, இரும்பு பால், ஒரு அயன் பால் அப்படின்னு வச்சுக்குவோம். அதே சமயம் எலக்ட்ரான் ஆனது ஒரு 100 கிராம் பால் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப 2 புரோட்டானும் 2 எலக்ட்ரானும் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்தா என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். புரோட்டான் வந்து ஒரு 1 கிலோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். எலக்ட்ரான் ஆனது வந்து ஒரு 100 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான். இப்ப இந்த 2யுமே கால்குலேட் பண்ணா 2 கிலோ 200 கிராம் இருக்கணும். ஸோ அப்போ ஒரு அணு வந்து 2 கிலோ 200 கிராம் இருக்கணும். ஆனா அப்படி இல்லாம அது வந்து 4 கிலோ 5 கிலோ அப்படின்னு இருந்தது. அப்ப இந்த புரோட்டான் எத்தனை இருக்கு அப்படின்னு தெரியும், எலக்ட்ரான் எத்தனை இருக்கு அப்படின்னு தெரியும், அதனுடைய நிறையும் என்ன அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இது 2யும் கரெக்டா கால்குலேட் பண்ணா அது சரியா 2 கிலோ 200 கிராம் வராம அதுக்கு அதிகமாவே போகுதே. அப்ப வேற ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பார்ட்டிக்கலும் அதுக்குள்ள இருக்கக்கூடும் அப்படின்றது தான் அப்ப கண்டறியப்பட்டது. ஸோ இப்படி தான் அது வந்து கண்டறியப்பட்டது. நான் கிலோ கணக்குல சொன்னேன். ஆனா கிலோ கணக்குல கிடையாது. அது மாஸ் லெவல்ல ரொம்ப சின்னதா மைன்யூட்டா வந்து கால்குலேஷன் இருக்கும். அத வச்சு தான் அது கண்டறிஞ்சிருந்தாங்க. நான் சும்மா புரியிறதுக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் எர்னஸ்ட் ரதர்ஃபர்ட் அத வச்சு தான் 1920ஆம் ஆண்டு அத வந்து வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புரோட்டான், எலக்ட்ரான் இது 2னால் ஆன வேற ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அத சொன்னதுக்கப்புறம் 1921ஆம் ஆண்டு யுனைட்டட் ஸ்டேட்ஸை சேர்ந்த அமெரிக்கன் பிசிக்கல் கெமிஸ்டான வில்லியம் ட்ரேப்பர் ஹார்கின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட், ஒரு இயற்பியல் வேதியியலாளர். அவரும் வந்து இதே விஷயத்த சொன்னாங்க. மேலும் அது வந்து நியூட்ரான் அப்படின்னும் அதுக்கு வந்து பேரிட்டாங்க. எதனாலன்னா அது வந்து நியூட்ரலா இருக்கும், ரெண்டும் இல்லாம. அது வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. அதாவது புரோட்டானும் கிடையாது, எலக்ட்ரானும் கிடையாது. அது வந்து நியூட்ரலானது அப்படின்னு அதுக்கு நியூட்ரான் அப்படின்னு அவர் பேரை முன்மொழிஞ்சாங்க. ஆனா அது வந்து அப்போ ஹைப்போதெட்டிக்கல் பார்ட்டிக்கலா இருந்தது. அதாவது அது வந்து அனுமானமா இப்ப இந்த 2 சேர்த்தா அதை விட ஜாஸ்தியா அது வந்து எடை இருக்கு அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்கக்கூடும், அது வந்து நியூட்ரலா இருக்கக்கூடும் அப்படின்னு அனுமானிச்சாங்க. அந்த அனுமானத்தின் அடிப்படையில தான் வில்லியம் ட்ரேப்பர் ஹார்கின்ஸ் வந்து அதுக்கு நியூட்ரான் அப்படின்னு 1921ஆம் ஆண்டு நேமையும் சஜஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சில ஆண்டுகள் அப்படியே வந்து நகர்ந்தது. அதுக்கப்புறம் 1928 டு 1930 இந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ள ஜெர்மனியில 2 இயற்பியலாளர்கள், ஜெர்மன் பிசிசிஸ்ட் 2 பேர் வந்து 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து வால்டர் போத் அப்படின்ற ஒரு ஜெர்மன் பிசிசிஸ்ட், இன்னொருத்தர் வந்து ஹெர்பர்ட் பெக்கர் அப்படின்னு இன்னொரு ஜெர்மன் பிசிசிஸ்ட். அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டா பண்ணாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக அவங்க வந்து பொலோனியம் அப்படின்ற ஒரு தனிமத்திலிருந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை எடுத்தாங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு அணுனா என்ன, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இந்த 3மே சேர்ந்தது ஒரு ஆட்டம் அணு. அதே மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா 2 புரோட்டான்ஸும் 2 நியூட்ரான்ஸும் இருந்தால் அதுதான் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது. அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. எலக்ட்ரான்ஸ் வந்து எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட துகள், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அதே சமயம் புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஸோ அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் எலக்ட்ரான் கிடையாது, வெறும் புரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்லாம் தெரியாது, அது நியூட்ரான் அப்படின்னும் தெரியாது. இருந்தாலும் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸில் வந்து 2 புரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். இதை நான் ஏன் அடுத்தடுத்து சொல்கிறேன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ், இப்போ ப்ளஸ் மைனஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு, மைனஸ்ன்றது நெகட்டிவ். ப்ளஸ் மைனஸ் தான் வந்து அட்ராக்ட் ஆகும். அதே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாமல் 2மே ஒரே தான். பாசிட்டிவ் இருந்தால் அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகும், அட்ராக்ட் ஆகாமல் விலகும். ஸோ அதை வந்து இதுதான் வந்து அடிப்படை எலக்ட்ரிசிட்டியில். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸில் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. அப்போ அதில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது, அதில் வந்து புரோட்டான்ஸ் இருக்குது, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான். அதே மாதிரி நியூட்ரான், அந்த நியூட்ரான் வந்து எதுவுமே கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, அது வந்து நியூட்ரலானது, அதில் எலக்ட்ரிக் சார்ஜே கிடையாது. அதனால அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க வேணாம். இப்போ புரோட்டானில் இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது. ஸோ அந்த 2 புரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸ்னால ஆனது ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். இதை வந்து அந்த 2 இயற்பியலாளர்களும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை எடுத்துக்கிட்டு பெரிலியம் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் அதில் வந்து பாம்பார்டட் பண்ணாங்க. பாம்பார்டட் அப்படின்னா அப்படியே அந்த பெரிலியம் மேலே இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை சூட் பண்ணுறது, அப்படியே அடிக்கிறது, அப்படி தான் அர்த்தம் அது. ஸோ பெரிலியம் அப்படின்றது அட்டாமிக் நம்பர் 4. இப்போ அட்டாமிக் நம்பர் 1, அட்டாமிக் நம்பர் 2, அட்டாமிக் நம்பர் 3 அப்படின்லாம் இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா,
சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரே ஒரு ஒரு அணு இருக்குது. அந்த அணுவில் எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுதான் வந்து அந்த அடிப்படையில் இந்த நம்பர் வந்து செலக்ட் பண்ணப்படும். உதாரணத்துக்கு ஹைட்ரஜனில் ஒரு புரோட்டான் தான் இருக்குது, அதனால ஹைட்ரஜன் வந்து அட்டாமிக் நம்பர் 1. அதே மாதிரி ஹீலியம் அதில் 2 புரோட்டான்ஸ் இருக்குது, அதனால ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2. லித்தியம் வந்து அட்டாமிக் நம்பர் 3, அதனாலனா அதில் 3 புரோட்டான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பெரிலியமில் 4 புரோட்டான்ஸ் இருக்குது, அதனால பெரிலியம் ஆனது அட்டாமிக் நம்பர் 4ல் வருது. அதே மாதிரி போரான் அப்படின்னு இருக்குது, அதில் வந்து 5 புரோட்டான்ஸ் இருக்குது, அட்டாமிக் நம்பர் 5. அதுக்கப்புறம் வந்து கார்பன் அதில் வந்து 6 புரோட்டான்ஸ் இருக்குது, அதனால் அட்டாமிக் நம்பர் 6. ஸோ இந்த மாதிரி வந்து அட்டாமிக் நம்பர் 1லேருந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த அட்டாமிக் நம்பர் 4ல் இருக்கக்கூடிய பெரிலியம், அதாவது 4 ஒரு அணு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அணுவில் 4 புரோட்டான்ஸை கொண்ட ஒரு எலிமெண்ட் தான் அந்த பெரிலியம் அப்படின்றது. ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை ஷூட் பண்ணாங்க. இப்படி பண்ணும்போது இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து பெரிலியமில் அடித்த உடனே அதிலிருந்து ஒரு ரேடியேஷன் வந்து உருவாச்சு, ஒரு கதிர் வந்து உருவாச்சு. அந்த கதிர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் பெரிலியமில் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வச்சு ஷூட் பண்ணால் இப்படி ஒரு ரேடியேஷன் உருவாச்சு அப்படின்றத அவங்க 2 பேரும் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் போரான் அட்டாமிக் நம்பர் 5 கொண்ட போரான் அப்படின்ற எலிமெண்ட், அதுலேயுமே ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை அவங்க வந்து ஷூட் பண்ணாங்க. அப்பவும் புதுசாக ஒரு ரேடியேஷன் ஆனது கிளம்பினது. ஸோ இப்போ இந்த ரேடியேஷன் வருது அப்படின்றத அவங்க கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ரேடியேஷனை பயன்படுத்தி வேறு மேட்டர்ஸில் வேறு எலிமெண்ட்ஸ்லலாம் அவங்க பயன்படுத்தும் போது அது வந்து ஒரு மேட்டர் இருக்குன்னா அந்த ரேடியேஷன் அப்படியே ஊடுருவி இந்த பக்கம் போயிடுது. ஸோ ஊடுருவி போகக்கூடிய தன்மையை அந்த ரேடியேஷன் கொண்டு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இங்கே வந்து டார்ச் அடிக்கிறோம், இங்கே நம்ம கையை வச்சு மறைச்சிட்டோம்னா கையிலேருந்து ஊடுருவி அந்த லைட்டு போகாது. அதனால தான் இந்த பக்கம் கைக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து நிழல் விழும். ஸோ கையில் ஊடுருவி ஒளினால அந்த பக்கம் போக முடியாது. ஆனால் இந்த ரேடியேஷன் வந்து இப்படி உள்ளே போய் அப்படி போகுது. இப்போ எக்ஸ்ரேவை எடுத்துக்கோங்க, அது வந்து தோலில் வந்து ஊடுருவிடும், ஆனால் எலும்பில் வந்து ஊடுருவ முடியாது. அதனால தான் எலும்பினுடைய நிழல் வந்து எக்ஸ்ரேவாக வந்து படியும். அது வந்து ஒரு கதிர். அது மாதிரி இந்த பெரிலியம் மேலே இந்த ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை ஷூட் பண்ணால் அதனால் வரக்கூடிய ரேடியேஷன் வந்து அப்படியே ஒரு பொருள் இருக்குன்னா அதை அப்படியே முழுமையாக வந்து பெனிட்ரேட் பண்ணி அதை அப்படியே ஊடுருவி அந்த பக்கம் போயிடுது. ஸோ அந்த தன்மையை அந்த ஒரு கதிர் கொண்டு இருக்கு. அதனால அதுக்கு வந்து அவங்க வந்து பெனிட்ரேட்டிங் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு பேரிட்டாங்க. அதுக்கப்புறமா அது ஒரு கேமா ரேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ஃபா பீட்டா கேமாவில் இது வந்து கேமா சார்ந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எதனாலன்னா இந்த ஒரு ரேடியேஷன் அதை வந்து பயன்படுத்தி வேற மேட்டர்ஸில் அதை வந்து பயன்படுத்தும் போது அது வந்து அட்ராக்ட் ஆகவும் இல்லை, டிஃப்ளெக்ட் ஆகவும் இல்லை. அதாவது அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ அதில் வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு மேட்டர் இருக்குது, அதில் வந்து இந்த ஒரு ரேடியேஷன் அடிக்கும்போது அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த ரேடியேஷனில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு பொருள் இருக்குது, அதில் இந்த ரேடியேஷனை அடிக்கிறோம், அப்போ அது அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த ரேடியேஷனில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்படி இல்லாமல் இது அட்ராக்ட் ஆகவே இல்லை. அதே சமயம் பாசிட்டிவ் இருக்குது, ரேடியேஷனும் பாசிட்டிவ் அப்படின்னா அது விலகி செல்லும். அதே மாதிரி நெகட்டிவ் பொருளில் ரேடியேஷன்லையும் நெகட்டிவ் இருந்து அடித்தோம்னா அப்போ ரேடியேஷனும் விலகி செல்லும். ஸோ அட்ராக்டோ அதே மாதிரி டிஃப்ளெக்டோ ஆச்சு அப்படின்னா அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் இது அட்ராக்டும் ஆகலை, டிஃப்ளெக்டும் ஆகலை, அப்படியே ஏனோ தானோன்னு போச்சு. அப்போ அதில் பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது. அதனால அது வந்து நியூட்ரலாக இருக்குது. ஸோ அந்த ரேடியேஷன் வந்து காமா ரேஸ், குறிப்பாக ஹை எனர்ஜி காமா ரேஸ் அப்படின்னு பேரிட்டாங்க. குறிப்பாக பெனிட்ரேட்டிங் ஃபார்ம் ஆஃப், அதாவது ஊடுருவக்கூடிய வடிவம் கொண்ட ஒரு கதிர், காமா கதிர் அப்படின்றத அவங்க வந்து பேரிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த 2 இயற்பியலாளர்கள் அதை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணலை. இதுக்கப்புறம் 1932ஆம் ஆண்டு பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் ஃப்ரெடரிக் ஜோலியோட் கியூரி அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட் அண்ட் பிசிசிஸ்டும் அவருடைய மனைவியான ஐரின் ஜோலியட் கியூரி அப்படின்ற இன்னொரு பிரெஞ்சு கெமிஸ்ட் அண்ட் பிசிசிஸ்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு புதிய வகையான ரேடியேஷன், அதாவது பெரிலியமில் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை ஷூட் பண்ணதன் மூலமாக உருவான ரேடியேஷன், அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. இந்த ஐரின் ஜோலியட் கியூரி வந்து மேரி கியூரி அப்படின்ற தலை சிறந்த பெண் விஞ்ஞானியினுடைய மகள். இந்த மேரி கியூரியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 2 நோபல் பரிசு பெற்றவங்க. ஸோ அவங்களுடைய மகள் தான் ஐரின் ஜோலியட் கியூரி. அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை 1932ஆம் ஆண்டு ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ரேடியேஷனை
பெரஃபின் வேக்ஸில் வந்து அடித்தாங்க. பெரஃபின் வேக்ஸ் அப்படின்னா என்னன்னா, பெட்ரோலியத்திலேருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு ஒரு ஒயிட் கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து பெரஃபின் வேக்ஸ் அப்படின்றது. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த மெழுகு, அதுக்கப்புறம் வந்து சின்ன பசங்க யூஸ் பண்ணுற கிரையான்ஸ், வரையறதுக்கு யூஸ் பண்ணுற கிரையான்ஸ், அதெல்லாம் உருவாக்குறதுக்கு அந்த மெழுகு, அதே மாதிரி கிரையான்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெழுகு போன்ற ஒரு அமைப்பு கொண்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த பெரஃபின் வேக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த பெரஃபின் வேக்ஸில் இவங்க வந்து அந்த ரேடியேஷனை அப்படியே செலுத்தினாங்க. ஸோ அப்படி செலுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஆச்சரியப்படும் விஷயமா ஒன்று நடந்தது. என்னன்னா, அந்த ஒரு பெரஃபின் வேக்ஸ் அதில் வந்து அதிகமாக புரோட்டான்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா அதில் ஹைட்ரஜன் ஜாஸ்தி இருக்கும். ஹைட்ரஜன்னாலே அதில் புரோட்டான்ஸ் வந்து அதிகம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது, அதாவது ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அந்த ஹைட்ரஜனுடைய ஒரு அணுவில் ஒரு புரோட்டான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஹைட்ரஜன் இணைஞ்சு இந்த பெரஃபின் வேக்ஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த பெரஃபின் வேக்ஸ் மீது இந்த ஒரு ரேடியேஷன், அதாவது ஏற்கனவே 2 இயற்பியலாளர்கள் வால்டர் போத் மற்றும் ஹெர்பர்ட் பெக்கர், அவங்க 2 பேர்னால கண்டறியப்பட்டிருந்த அந்த பெனிட்ரேட்டிங் ஃபார்ம் ஆஃப் காமா ரேஸ், அந்த ரேடியேஷன், அந்த கண்டறியப்பட்டிருந்த அந்த ரேடியேஷனை அந்த ஒரு பெரஃபின் வேக்ஸ் மீது அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அவங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அட்ராக்டும் ஆகலை, டிஃப்ளெக்டும் ஆகலை. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த பெரஃபின் வேக்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் அது வந்து அப்படியே அந்த பக்கம் வந்து எகிரி போயிட்டே இருந்தது. அதாவது இது எப்படி, அந்த ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, அது எப்படி நடந்ததுன்னா, இப்போ ஒரு இரும்பு பால் இருக்குன்னா அது வந்து அப்படியே வந்து நகர்ந்து போனால் எப்படி இருக்கும், அதை வந்து நம்ம ஏதாவது கொண்டு நம்ம அடித்தோம்னா அது எப்படி உருண்டு போவோம், அந்த மாதிரி அந்த பெரஃபின் வேக்ஸுக்குள்ள இந்த ரேடியேஷனை அடித்த உடனே அந்த பக்கம் புரோட்டான்ஸ் அப்படியே பறக்குது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா ரேடியேஷன் வந்து ரொம்ப வந்து ஊடுருவக்கூடிய தன்மை கொண்ட ஒரு காமா ரே. அப்படி இருக்கும்போது அதனால ஒரு விஷயத்தை தள்ளலாம் முடியாது. ஆனால் அப்படி இருந்தும் அதை பயன்படுத்தும் போது எப்படி புரோட்டான்ஸ்லாம் விலகி பறக்குது அப்படின்றது தான் அவங்களுக்கு கேள்வியாக இருந்தது. இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த காமா ரேஸை அவங்க எப்படி நினச்சாங்கன்னா, ஒரு பேப்பர் மாதிரி நினச்சாங்க, இல்லைன்னா ஒரு புகை மாதிரி நினச்சாங்க. அப்படி யோசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு பால் இருக்குது, அந்த இரும்பு பால் தான் வந்து புரோட்டான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இரும்பு பால் வந்து அந்த பெரஃபின் வேக்ஸில் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ரேடியேஷனை பயன்படுத்துகிற உடனே, குறிப்பாக அந்த புகை மாதிரி அல்லது பேப்பர் மாதிரியான விஷயத்தை அதில் வந்து அடித்த உடனே அப்படியே பால்ஸ்லாம் அந்த பக்கம் வந்து எகிரி போகுது. அது எப்படி சாத்தியமாகும்? புகையை வச்சு ஒரு பாலை தள்ள முடியுமா? அதே மாதிரி இல்லைன்னா ஒரு பேப்பரை வந்து தூக்கி ஒரு இரும்பு பால் மேலே போட்டால் இரும்பு பால் நகர்ந்துருமா? நகராது. ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த இரும்பு பால் நகர்ந்தால் எப்படி ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆச்சரியம் தான் அந்த 2 விஞ்ஞானிகளுக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் இருந்தது. புரோட்டான்ஸ் எப்படி சாதாரணமான இந்த ஒரு பெனிட்ரேட்டிங் ரேடியேஷனை அடித்தா புரோட்டான்ஸ் வந்து எப்படி அந்த பக்கம் பறக்குது அப்படின்றது தான் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஒரு விஷயத்தை அவங்க கண்டறிஞ்சு அதை வந்து அவங்க தெரிவிச்சிடுறாங்க ஃப்ரான்ஸில். இந்த மாதிரி வந்து நாங்கள் பார்த்தோம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த விஷயம் எல்லாம் வந்து அப்படியே இங்கிலாந்துக்கு தெரிய வருது. குறிப்பாக மறுபடியும் சுற்றி இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேவெண்டிஷ் லேபரட்டரிக்கு அந்த தகவல் வந்து சேருது. அப்போது அந்த எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் அவர் தான் வந்து 1920 ஆரம்பித்து வச்சாங்க. அணுவில் புரோட்டான், எலக்ட்ரான் மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒன்று இருக்கக்கூடும் அப்படின்னு அனுமானித்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் போலையே அப்படின்ற அந்த தகவல் அந்த கேவெண்டிஷ் லேபரட்டரிக்கு வருது. அப்போ எர்னஸ்ட் ரதர்ஃபோர்டுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பிசிசிஸ்ட் அவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. ஸோ அவர் வந்து எர்னஸ்ட் ரதர்ஃபோர்டு இதை வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ரேடியேஷனை பயன்படுத்தினா அந்த ரேடியேஷன் வந்து புரோட்டான்ஸை வந்து அடித்து வெளியே தள்ளுதான் அப்படின்னு அவர் வந்து பேசிக்கிறாங்க. அப்புறம் தான் எர்னஸ்ட் ரதர்ஃபோர்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நீ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நீ வந்து பண்ணிப்பாரு, அதை வந்து அனலைஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே 1932ஆம் ஆண்டே ஜேம்ஸ் சாட்விக் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அவருமே வந்து பொலோனியத்திலேருந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எடுத்து பெரிலியம் அப்படின்ற
அந்த எலிமெண்ட்டில் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை ஷூட் பண்ணுறாங்க. உடனடியாக அந்த ரேடியேஷன் வந்து உருவானது. அப்படியே அந்த ரேடியேஷனை பயன்படுத்தி ஜேம்ஸ் சாட்விக் வந்து அதே மாதிரி பெராஃபின் வேக்ஸ்லாம் அடித்தாங்க. அவர் அடிக்கும்போது அதே மாதிரி புரோட்டான்ஸ் வந்து வெளியேறினது. அதுக்கப்புறம் வெவ்வேறு பொருட்கள்லையும் அவர் வந்து அடித்து பார்த்தாங்க. அப்பவும் புரோட்டான்ஸ் வந்து வெளியேறினது. அப்போ இந்த ரேடியேஷன் வந்து சாதாரணமாக ஒரு கதிராக மட்டும் இருக்க வாய்ப்பில்லை. அதில் வேறு ஏதோ ஒரு பொருள் இருக்கணும். அதுதான் இந்த புரோட்டான்ஸை வந்து தள்ளுது அப்படின்றத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு இரும்பு பால் இருக்குன்னா இன்னொரு இரும்பு பால் வந்து அதை அடித்தா அது நகரும். ஸோ அந்த மாதிரி புரோட்டான் மாதிரியே ஒரு சின்ன ஒரு துகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை அடித்து தான் புரோட்டான் பறக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ அவர் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ ஒரு கிலோ அளவுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு புரோட்டான் இருக்குது. 100 கிராமில் வந்து எலக்ட்ரான் இருக்குது. இப்போ ரெண்டையும் சேர்த்தா 1 கிலோ 100 கிராம் அப்படின்னு வரணும். ஆனால் அது 2-3 கிலோ வந்து எக்ஸ்ட்ராவாக போச்சு. அப்போ எக்ஸ்ட்ராவாக அதுக்குள்ளே ஏதோ இன்னொன்று இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் அப்போ நம்பப்பட்டு வந்த ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஜேம்ஸ் சாட்விக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புரோட்டான் வந்து இந்த ரேடியேஷன் எந்த வேகத்தில் அடித்தா அந்த புரோட்டான் வந்து பறக்குது. ஸோ அதை வந்து பார்த்து ஒரு கால்குலேஷன் வந்து பண்ணுறாங்க. அந்த கால்குலேஷன் மூலமாக ஜேம்ஸ் சாட்விக் வந்து கண்டறிகிறது என்னன்னா, புரோட்டானை விட கொஞ்சம் பெருசாக சிமிலராக அதே சைஸுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு துகள் இருக்குது. அது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 எலக்ட்ரிக் சார்ஜுமே இல்லாமல் நியூட்ரலாக இருக்குது. அந்த ஒரு பார்ட்டிக்கல் தான் வந்து இந்த அணுவிலும் இருக்குது. ஸோ அணுவில் ஏற்கனவே நினச்சபடி புரோட்டான் எலக்ட்ரான் மட்டும் இல்லாமல் மூன்றாவதாக இன்னொரு துகளும் இருக்குது அப்படின்றத இவர் வந்து இப்படி தான் கண்டறிஞ்சாங்க. இப்போ இந்த கால்குலேஷனை ரொம்ப ஈஸியாக புரிகிறதுக்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இவர் எப்படி பண்ணாங்க அப்படின்றது. இப்போ ஒரு இரும்பு பால் இருக்குது. அந்த இரும்பு பால் வந்து 1 கிலோ. அதே சமயம் இன்னொரு 1 கிலோ இரும்பு பால் இருக்குது. அதை ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் உருட்டி விட்டோம்னா இந்த இரும்பு பாலில் பட்டு இந்த இரும்பு பால் ஒரு 1 மீட்டருக்கு நகர்ந்தது. ஸோ ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு 1 கிலோ இரும்பு பாலை வச்சு அடித்தோம்னா இன்னொரு இரும்பு பால் வந்து 1 கிலோ இரும்பு பால் 1 மீட்டருக்கு நகர்ந்தது. இப்போ இன்னொரு சினாரி எடுத்துக்கோங்க. அதே குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு பாலை வச்சு அடிக்கிறோம். ஆனால் அந்த பாலினோட எடை என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பாலை எப்படி அந்த 1 கிலோ இரும்பு பாலை இன்னொரு 1 கிலோ இரும்பு பாலில் எந்த வேகத்தில் அடித்தோமோ அதே வேகத்தில் தான் அந்த 1 கிலோ இரும்பு பாலில் அடிக்கிறோம். இப்படி அடித்த உடனே அந்த 1 கிலோ இரும்பு பால் வந்து 3 மீட்டருக்கு வந்து நகர்ந்தது. இப்போ 1 கிலோ இரும்பு பாலை வச்சு இன்னொரு 1 கிலோ இரும்பு பாலை அடிக்கும்போது அது 1 மீட்டருக்கு நகர்ந்தது. அதே சமயம் என்ன எடை அப்படின்னே தெரியாது. ஆனால் இன்னொரு இரும்பு பால் அதை வந்து அதே குறிப்பிட்ட வேகத்தில் அந்த 1 கிலோ இரும்பு பாலில் அடிக்கும்போது அது 3 மீட்டருக்கு நகர்ந்தது. அப்போ அந்த அடித்த இரும்பு பால் எவ்வளோ கிலோவாக இருக்கும் அப்படின்னா 3 கிலோவாக இருக்கணும். ஏன்னா 1 கிலோ இரும்பு பாலை 1 மீட்டருக்கு நகர்த்தினதுன்னா அப்போ 3 கிலோ இரும்பு பால் தான் அதே வேகத்தில் அடித்தா அந்த 1 கிலோ இரும்பு பால் வந்து 3 மீட்டருக்கு வந்து நகர்ந்துருக்கணும். ஸோ இப்படி இந்த கால்குலேஷன் வச்சு எப்படி அப்போ அந்த 3 கிலோ இரும்பு பால் தான் அடிச்சிருக்கணும் அப்படின்னு அந்த வேகத்தையும் இது தள்ளிப்போன அந்த மீட்டரையும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் தான் நான் இதை எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனை வச்சு அந்த புரோட்டானை இந்த வேகத்தில் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு துகள் வந்து அடித்தா இந்த புரோட்டான் நகரும், அதில் எந்த அளவுக்கு நிறை இருந்தால் இந்த புரோட்டான் நகர்ந்து போகும் அப்படின்றத வச்சு தான் ஜேம்ஸ் சாட்விக் வந்து இப்போ ஒரு நியூட்ரலாக ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. ஸோ அதுக்கு அவர் வந்து நியூட்ரான் அப்படின்ற பேரையே வழிமொழிஞ்சாங்க. ஏன்னா அதில் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் கிடையாது. ஏன்னா அந்த நியூட்ரான் அப்படின்ற அந்த ஒரு பார்ட்டிக்கலை எந்த ஒரு பொருளையும் அட்ராக்டும் ஆகலை, அது வந்து டிஃப்ளெக்டும் ஆகலை. ஸோ அதில் எலக்ட்ரிக் சார்ஜும் கிடையாது. அதுவும் தெரிஞ்சிருந்தனால அதுக்கு வந்து நியூட்ரான் அப்படின்னு ஜேம்ஸ் சாட்விக் வந்து பேரிட்டாங்க. நியூட்ரல் தான் வந்து மருவி நியூட்ரான் அப்படின்னு பேரிடப்படுறதுக்கு காரணமாக இருக்குது. மேலும் இது லட்டின் கிரீக் அந்த 2 மொழிகளினுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இந்த நியூட்ரான் அப்படின்ற பேர் உருவாக்கப்படுறதுல இருக்குது. ஸோ ஜேம்ஸ் சாட்விக் தான் வந்து அணுக்களில் அதாவது புரோட்டான் எலக்ட்ரானை தாண்டி நியூட்ரான் அப்படின்னு எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லாத இன்னொரு சப்பாட்டாமிக் பார்ட்டிக்கலும் இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த 1932ஆம் ஆண்டு
த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நியூட்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பரையும் இவர் வந்து வெளியிட்டு அதை உலகத்துக்கு தெரிவித்தாங்க. ஸோ இப்படி தான் நியூட்ரான் ஆனது கண்டறியப்பட்டது. இதுக்கப்புறமா அந்த அக்யூரேட்டாக 1933ஆம் ஆண்டு ஐரின் ஜோலியட் கியூரி மற்றும் ஃப்ரெடரிக் ஜோலியட் கியூரி, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரும் அந்த புரோட்டானோட அந்த நியூட்ரானோடைய எக்ஸாக்டான மாஸ் என்ன அப்படின்றத அவங்க அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு அணு அப்படின்னு இருந்தால் அதனுடைய நியூக்ளியஸில் மையத்தில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அதை வந்து எலக்ட்ரான் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டது. ஸோ புரோட்டான் வந்து எப்படி நியூக்ளியஸில் அணுவினுடைய மையத்தில் இருக்கோ அதேமாதிரி நியூட்ரானும் மையத்தில் தான் இருக்குது அப்படின்றதையும் ஜேம்ஸ் சாட்விக் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. இதில் எர்னஸ்ட் ரதர்ஃபோர்டுடைய ஒரே ஒரு விஷயம் மட்டும் சின்னதாக தப்பாச்சு. என்னென்னா இந்த புரோட்டான் அதேமாதிரி எலக்ட்ரான் இது ரெண்டுமே சேர்ந்து உருவானது நியூட்ரான் அப்படின்னு அவர் நினச்சாங்க. ஆனால் ரெண்டும் சேர்ந்து உருவானது கிடையாது நியூட்ரான். நியூட்ரான் அப்படின்றது வேற ஒன்று, சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் அப்படின்னு ஜேம்ஸ் சாட்விக் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ எங்கே அந்த சந்தேகம் ஆரம்பிச்சதோ அங்கேயே அதுக்குண்டான விடையும் கிடச்சிது. அதாவது 1920 கேவண்டிஷ் லேபரட்டரியில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது எர்னஸ்ட் ரதர்ஃபோர்டுக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது. அதாவது அப்படி ஒரு இருக்கக்கூடும் அப்படின்ற சந்தேகம் வந்து எழும்பி அது ஒரு கேள்வியாக மாறினது. அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே சுற்றி ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அப்படின்னு சுற்றி மறுபடியும் கேவண்டிஷ் லேபரேட்டரியிலேயே அதுக்குண்டான விடை வந்து கண்டறியப்பட்டது. ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் தான் இந்த இப்போ அணு அப்படின்னு இருந்தால் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இந்த 3 சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னால ஆனது தான் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு டிஸ்கவரி வந்து எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா நியூக்ளியர் ஃபிஷன் அதுக்கு வந்து அதனுடைய கதவு திறக்கப்படுறதுக்கு இது காரணமாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற அணுக்கரு எதிர்வினைகள் அது வந்து முன்னேற்றம் அடைஞ்சு இந்த அட்டாமிக் பாம், நியூக்ளியர் எனர்ஜி இதெல்லாம் வந்து உருவாக்கப்படுறதுக்கும் இந்த டிஸ்கவரி மிக முக்கிய பங்களித்து வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, புரிஞ்சுதா, அதெல்லாம் பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் எப்படி இந்த நியூட்ரான் கண்டறியப்பட்டது அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி எலக்ட்ரான் அது எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.